கரூரில் சிதிலமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்தபோது அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததில் வீடு கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் அருள்செல்வன் வழங்க கேட்கலாம். அருள்செல்வன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 15ஆம் வார்டு அமர்ஜோதி கார்டன் 3வது கிராஸ்க்கு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று இருந்தது. கடந்த மாநகராட்சியின் இணைப்புக்கு முன்பாக இருந்த அந்த தொட்டியின் மூலம் அந்த பகுதியில் குடிநீர் விநியோகப்பட்டிருந்த நிலையில மாநகராட்சியில் இருந்த பிறகு தற்போது காந்திராமன் இருக்கக்கூடிய டபுள் டேங்க்ல இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சிதிலமடைந்து இருந்த அந்த மேல்நிலை நீர்த்தாக்க தொட்டியை நேற்று அந்த பகுதியை சார்ந்த ஒரு சிலர் இடிக்க முற்பட்டனர். அருகில் இருப்பவர்கள் அதற்கான ஆணை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்ட பிறகு அவர்கள் திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று மாலை 5 மணி அளவில் அங்கு வந்த அந்த இளைஞர்கள் சிலர் அந்த டேங்கின் அடிப்பகுதியை இடிக்க முற்பட்டனர். அப்போது அந்த டேங்க் சரிந்து அருகில் இருக்கக்கூடிய வீட்டின் மீது விழுந்ததால அந்த வீட்டின் ஒரு பகுதி உடைந்து சேதமடைந்தது. இது தொடர்பாக அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த பகுதி கவுன்சிலரையும் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் தொடர்பு என்று கேட்டபோது அவர்கள் தங்கள் யாருக்கும் இடிப்பதற்கான ஆணை வழங்கப்படவில்லை என்றும் இடித்தது யார் என்று தெரியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் சுதாவிடம் விளக்கம் கேட்டபோது தொட்டி இடித்தவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றும் அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிசிடி இதற்கான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருள்செல்வன்.